ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வார வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு நான் பங்கு கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். இது எனக்கு வாய்ப்பளித்த தர்மசாஸ்தா ஜோதிட நிறுவனர் மணிகண்டராஜா ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நிகழ்ச்சியை எல்லா பக்கமும் கொண்டு சேர்க்கிற திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தர்மசாஸ்தா இயங்கிட்டு இருக்கிற வெற்றிகரமா இயங்குறதுக்கு காரணமா இருக்கிற நிர்வாக குழு இயக்குநர்கள் பிளஸ் கூட அவர் கூட பயணிக்கிற எல்லாத்துக்கும் வணக்கத்தையும் வைத்துக் கொண்டு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனது தாய் தந்தை குருமார்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஆவலுடன் வந்திருக்கும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் எனது மாலை நேரத்து வணக்கம். இப்போ எனக்கு கொடுத்திருக்கிற டாபிக் 27 நட்சத்திரங்களின் குணமும் வழிபாட்டு முறைகளும் பார்க்க போறோம். 27 நட்சத்திரங்கள் பார்க்க போறோம். அதுல 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்கள் பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு ஜோதிடம் பார்க்க வராங்கன்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம பலன்கள் வரவங்களுக்கு ஒரு 5-6 பாயிண்டாவது கரெக்டா சொல்லணும்னா அதுல கண்டிப்பா இந்த நட்சத்திர பலன்கள் கண்டிப்பா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா நாம் இது வரைக்கும் சொல்லி யாருக்கும் மிஸ் ஆனதில்லை. அவங்களுக்கு அப்பதான் ஒரு நம்பிக்கை வரும். வரவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டா சொல்லும் பொழுதுதான் இந்த ஜோதிடத்தின் மீது ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வரும். நம்மளுக்கும் நாம ஒரு 2-3 பாயிண்ட் 4 பாயிண்ட் கரெக்டா சொல்லும் பொழுது, சில லக்ன பாயிண்ட் சொல்லும் பொழுது, திசாபுத்தி பாயிண்ட் எல்லாமே சேர்த்து சொல்லும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் பத்தி சொன்னாதான் அது முழுமை பெறுது, கரெக்டாகவும் இருக்கு. அப்போ இந்த நட்சத்திரங்களை பத்தி நம்ம என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எளிதான முறையில நம்ம பலனை சொல்லிடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. மகம் நட்சத்திரத்தை நம்ம பார்க்க போறோம். கணம் ராட்சசம், விருச்சம் ஆள், பச்சியில ஆண் கழுகு, ரச்சு பாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கு. அப்போ மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இது சந்திரனோட கர்மா பெற்ற நட்சத்திரமா இருக்கிறதுனால அம்மாவுடனான இணக்கம் சரி வராது. இவங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கிறது. இந்த மக நட்சத்திரத்துக்காரங்க வீட்டுல ஏதாவது ஒரு குழந்தைகள், பெண் குழந்தைகள் 13 வயசுல ஏதாவது இறக்கிருப்பாங்க. இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டிப்பா சந்திப்பாங்க. இவங்களுக்கு தோல் வியாதிங்கிறது கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலயும் மெயினா சருமம், தேமல், அலர்ஜி, அரிப்பு இது அதிகமாவே இருக்கும். இவங்களுக்கு அமாவாசை சக்தி கண்டிப்பா உண்டு. அவங்க கண்ணுக்கு அது தெரியும். காதல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா தோல்வியில தான் முடியும். 1ஆம் பாதம் தந்தைக்கு தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். போராட்டமான வாழ்க்கையா இருக்கும். நிலையில்லாத புத்தியா இருக்கும். மகம் 2ஆம் பாதம் கல்வி ஞானம், கலைகளை வெட்டிக்காரர்கள். அதே மாதிரி இவங்களுக்கு கூட்டு வணிகம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். நல்ல செலவாளி. பாதம் 3 கூட்டு குடும்பத்துல பிரிவு உண்டாகும். பாதம் 4 குடும்ப பொறுப்பு அதிகமா இருக்கும். குலதெய்வார்கள் வம்சத்துல இருக்கவே இருக்காது. இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட், கலை சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடாது. ஷேர் மார்க்கெட், கலை சார்ந்த தொழில்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கலைங்கிறது ஆர்ட் அப்படின்னா நடிப்பு, அப்படி பாத்தீங்கன்னா டிராயிங், அந்த மாதிரி நிறைய கலைகள் இருக்கு. அந்த மாதிரி இவங்களுக்கு கலை சார்ந்த தொழில் எதுவுமே இவங்களுக்கு செட் ஆகாது. உணவு சம்பந்தமான, நீர் சம்பந்தமான தொழில்கள் செட் ஆகும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு. இவங்க பிறந்து 6 வயசு வரைக்கும் கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் கண்டிப்பா உண்டு. கணினி சட்டம் படிச்சாலும் இவங்களுக்கு செட் ஆகும்.
இவங்களுக்கு ஏற்கனவே சந்தன பதிவு, சந்திரனுடைய கர்ம பதிவு இருக்கிறதுனால தாயாதி வர்க்கம் இவங்களுக்கு ஒத்து போகாது. அந்த வகம் பகைப்பற்றும், அந்த வர்க்கம் சரி இருக்காது. இவங்களுக்கான தெய்வ வழிபாடு மனித முகம் இல்லாத தெய்வ வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லது. கோவில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மகம் நட்சத்திரத்துக்கான கோயில்கள் அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் ஆலயம், திண்டுக்கல் விராலிமலை, திருவெண்காடு ஸ்வேதாரீஸ்வரர் புதன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களும் இவங்களுக்கு சரி வரும். இப்போ 10 நட்சத்திரத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மக நட்சத்திரத்தோட சேர்த்து 10 நட்சத்திரங்கள் பார்த்தாச்சு. இனி